என் மயனவே நினச்சிக்கிட்டே ரொம்ப கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கப்பட்டி தானாக இருந்த இதெல்லாம் மறக்க மாட்டேன் பாப்பா, நீ போய் கொஞ்ச நாளைக்கு படித்து 4 வருஷப்படம் முன்னேறி வரணும், நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். அது ஆண்டவன் குரலுக்கு வாங்கி வந்து பறிச்சுட்டு போயாச்சு. அதை விட்டுரு பாப்பா, அவங்க முன்னாடி போனால் நம்ம பின்னாடி போவோம். அதெல்லாம் விட்டுட்டு நீ படித்து முன்னேறதுக்கு பாரு பாப்பா அப்படி. நீங்கள் இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, அந்த இடத்த கடந்து போயிடுவாங்க. நம்மளும் அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடுவோம். ஆனால் அந்த வார்த்தை நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகளை தயவு செஞ்சு பிரயோகிக்காதீங்க. மக்கள்கிட்ட சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்கக்கா? ராசி இல்லாதவன் சொல்லாதீங்க. கண்டிப்பா ஒரு விசேஷத்துக்கே போனாலும் வேண்டாம், அந்த பிள்ளைய வேணாம், வேறவங்களை கூப்பிட்டு மாலை போட சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணுன்னு குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே அதெல்லாம் தலையெழுத்தெல்லாம் கிடையாது. அது அவரவர் சுச்சுவேஷன். எங்க அப்பா இறந்ததுக்கு எங்க அப்பாவே கூட காரணமா இருக்கலாம், அல்லது அவரோட சூழ்நிலை காரணமா இருக்கலாம், அம்மா இறந்ததுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இருக்கலாம். அவங்க இறந்தாங்க, அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களோட இதெல்லாம் ஒப்பீனியன் பண்ணி எங்க மேல அதை திணிச்சு அந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதான் இல்ல, யாரும் இல்ல, ராசி இல்ல, அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யாரும் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க.